வாங்க வாங்க. இந்த புடவை நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நாளைக்கு பொங்கல் பண்டிகையாச்சு, பரிசு கொடுக்கத்தான். யாருக்கு? யாருக்கா? உனக்கு தான். எனக்கா? மொத்தமா நீ இதை மறுக்காம வாங்கிக்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு இந்த புடவை தான் கட்டிக்கணும். அது என் கண்ணால பார்க்கணும். இந்த வாங்கிக்க. காலையில சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுப்பேன், சாப்பிட வந்துருங்க. வச்சுமா. யார் நீ? என்னை யாருன்னு கேட்கிற அளவுக்கு காதல் உன் கண்ணை மறைச்சிருச்சா? அப்படின்னா நான் தான் உன் மனசாட்சி. மனசாட்சியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல். இந்த சேலையை நீ கட்டிக்க போறியா? ஆமா, இந்த சேலையை நீ கட்டிக்கிட்டா சேகர கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே அர்த்தம்? ஆமா. அப்போ உன் மனசுல மறைஞ்சு கிடக்கிற ரகசியத்தை சேகர்கிட்ட சொல்ல போறியா? சொல்லு. என்ன பேசாம நிக்கிற? சொல்லு. சொல்லு. மாட்டேன் மாட்டேன், சொல்ல மாட்டேன். வேதனை எனக்கு புரியுது முத்தமா. வாழை இலையில முள் பட்டாலும் முள்ளுல வாழை இலை பட்டாலும் பாதிக்கப்படுறது இலை தானே. என் வாழ்க்கையும் அந்த இலை மாதிரிதான் ஆயிப்போச்சு. அப்படி பாழா போன இலை தெருவுல போய் விழலாம், ஆனா தெய்வ சந்நிதிக்கு போலாமா? இப்ப நீ என்னதான் சொல்ற? ஒரு நியாயமான நல்ல முடிவுக்கு வான்னு சொல்ற. அந்த நல்ல முடிவையும் நீயே சொல்லு. இந்த சேலையை கட்டிக்கிறதா இருந்தா சேகர் கிட்ட உன்னோட ரகசியத்தை சொல்லிடு. இல்லன்னா சேலையை திருப்பி கொடுத்துரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். முத்தமா, உன்னோட ரகசியத்தை சொல்லிடு. இல்லன்னா சேலையை திருப்பி கொடுத்துரு. உன்னோட ரகசியத்தை சொல்லிடு. இல்லன்னா சேலையை திருப்பி கொடுத்துரு. இத அம்பாளுக்கு சாத்திடுங்க. சரிம்மா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உன் சத்தத்தை கேட்டு பொங்கி வர பொங்கல் கூட பானையிலே பதிக்கிடும் போல இருக்க. பஞ்சவர்ணம், பால் பொங்கிடுச்சா? பால் பொங்கிடுச்சு, அரிசியும் போட்டுட்டேன். பொங்கலோ பொங்கல். ஏக்கா, நான் போய் முரளிய பொங்கல் சாப்பிட்டு கூட்டிட்டு வரட்டுமா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அடுப்பு பாத்துக்கங்க, நான் போய் சர்க்கரை எடுத்துட்டு வந்துடுறேன். முத்தம்மா, ஏன் முத்தம்மா நான் கொடுத்த புடவையை கட்டிக்கலையா? நீங்க அன்பா கொடுத்தது அம்பாளுக்கே சேரட்டும்னு கோயில்ல கொடுத்துட்டேன். அப்படியா?
சக்கரை பொங்கல் சாப்பிட்டு போங்களேன். கோயில்ல சக்கரை பொங்கல் தருவாங்க, அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். அன்புள்ள மகன் சேகருக்கு உன் அம்மா ஆசீர்வாதத்தோடு எழுதி கொண்டது. நான் இங்கு சுகமாக இருக்கிறேன். நான் சுகமாகமா இருக்கேன். என் உயிர் பிரியத்துக்குள்ள ஒரு தடவையாவது உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த கடிதம் கண்டவுடனே புறப்பட்டு வா. உன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கு. இப்படிக்கு உன் தாய் கனகா. ஏமா, கடிதத்துல நீங்க எழுத சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா உயிர் பிரியத்துக்குள்ள மகளை பார்க்கணும்னு எழுத சொன்னீங்களே, அதாம்மா எனக்கு பிடிக்கல. முத்தம்மா, நீ இல்லன்னா நான் எப்பவோ செத்திருப்பேன். உன் தாய போல என்ன பாத்துக்கிறம்மா. நானும் உங்க மக மாதிரி தானே. இல்ல இல்ல, நீ எனக்கு மருமகா. பட்டாளத்துல இருந்து என் மகன் வந்த உடனே அவனுக்கு உன்னை மனைவியாக்க போற. மெதுவா வலது கால உள்ள வச்சு வாங்க. அத்தை வாங்க. நல்ல நேரத்துல மங்களகரமா நேரத்துல தான் வந்துருக்கான். வைங்க. முதல்ல பட்டு போடுவேன், அப்புறம் தேங்காய் பழம் எல்லாம் வச்சுட்டீங்களா? எல்லாரும் உட்காருங்க. உடம்பு ஒண்ணு கெட்டு போகாது. தூக்கியே இல்ல, தரவம் மழம் மழம் இருக்க. அத்தை நீங்க உட்காருங்க. வைத்தியரே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வைத்தியரே, இதுல ஒரு மர்மமே அடங்கி இருக்குது. கொஞ்சம் பாருங்க. மைனே வாங்க. வைத்தியர, மைனர் வந்தாச்சு. நீயா என்ன விஷயமா வந்த? என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். கல்யாணமா? உனக்குதான் தினமும் ஒரு கல்யாணம் நடக்குது. நாளைக்கு ஒரு பெண்ணு உன்னால கண்ணி கழிவாராம. ஒண்ணுமில்ல, பஞ்சவர்ணத்தை பொண்ணு கேட்டு போலான்னு வந்திருக்கேன். எப்படி எப்படி சொல்லண்டா, இது புரியலையா உங்களுக்கு? உங்க பொண்ண இவர் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த பாரு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது முக்கியம் இல்ல, ஒரு யோகிய பொண்ணுக்கு கணவனா கிடைக்கிறதா முக்கியம். அப்படின்னா என்ன யோக்கியம் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த நான் வேற சொல்லுமா? போடா வெளியே போடா. வைத்தியர கோச்சுக்காதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பெரிய புத்தபிரா, நீ சொல்லுவ நான் கேட்கணும். போடா வெளியே. ஓடா வெளியே. ஓடாத போல் சுட்டு கழிக்கிறேன். போயிட்டாங்க. மைனர் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். வைத்தியா, என்ன அவமானப்படுத்திக்கல. எண்ணி 15 நாள்ல உன் மகளை தாலி கட்டி மனைவி ஆக்கிடுவேன். இல்ல தாலி கட்டாமலே மனைவி ஆக்கிடுவேன். வைத்தியா, என்ன அவமானப்படுத்திட்டல. எண்ணி 15 நாள்ல உன் மகளை தாலி கட்டி மனைவி ஆக்கிடுவேன். இல்ல தாலி கட்டாமலே மனைவி ஆக்கிடுவேன். ரெண்டு முழம் கனகாம்பரம் ஒரு கன்னி பொண்ணுக்கு மயக்கத்தை தான் கொடுக்கும். ஆனா 2 முழம் மஞ்ச கயிறு தான் மரியாதையை கொடுக்கும். நான் இப்ப கூட உன்னை கட்டிக்கிறதுக்கு ரெடி தான். ஆனா உன் காலேஜ் படிப்பு முடியணுமே. இந்த காலேஜ் படிப்பு, இந்த ஹை ஸ்கூல் படிப்பை கல்யாணம் செய்துக்குமா? என்னது? சும்மா விளையாட்டு. விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. வாழ்ந்தா நான் உங்களோட தான் வாழ்வேன், செத்தாலும் உங்களோட தான் சாகும். இது சத்தியம்.
வா பஞ்சவர்ணம், வாமா வந்து உட்கார். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சொல்லு. என்னையும் உங்க வீட்டுல ஒருத்தியா சேர்த்து. என்னம்மா சொல்ற? உங்க தம்பிய நான் கல்யாணம் செய்துக்க விரும்புறேன். ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன செய்ய சொல்ற? கல்யாணம்ங்கிறது சின்ன குழந்தைங்க நினைச்சப்ப கட்டி நினைச்சப்ப கலைக்கிற மணல் வீடு இல்லம்மா. அவசரப்படாம அமர யோசித்து செய்ய வேண்டிய முடிவு. 1000 தடவை யோசிச்சுதான் இந்த 1000 காலத்து பயிரை பத்தி பேசுறேன். வாழ்க்கைங்கிறது விளையாட்டு இல்லம்மா, அது ஒரு சத்திய சோதனைன்னு எனக்கும் தெரியும். பஞ்சவர்ணம், சின்னஞ்சிறு வயசுல இருந்தே உங்க தம்பிய மனசார காதலிச்சேன். நீ காதலிச்சு போயிருந்த மாதிரியா இப்ப இருக்கிறான்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை அவர் இப்படி ஆயிருந்தா? என் தம்பிக்கு உன்ன போல ஒரு பொண்ணு கிடைக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு நல்ல பொண்ணு காதலிச்ச குத்தத்துக்காக ஒரு கிறுக்கனை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறேன் தான் கஷ்டப்படுறேன். அதுக்கு அவசியம் இருக்காது. எப்படி சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க தாம்பத்திய உறவால உங்க தம்பியோட புத்தி தெளிஞ்சிட்டா? கல்யாணத்துக்கு பிறகு என் தம்பிக்கு புத்தி தெளிய அப்படி ஒரு வழி இருக்கா? ஆமா, கண்டிப்பா. அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். ஆமா, இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? மாட்டேன், சம்மதிக்கவே மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் தரவே மாட்டேன். ஒரு கிறுக்கே உன் கழுத்துல தாலி கட்டுறதும் உன் கழுத்தை நெரிச்சு கொண்டதும் ஒண்ணுதாம்மா, ஒண்ணுதான். உன் தம்பி பிறந்த உடனே உங்க அம்மா நம்ம எல்லாரையும் அனாதை ஆக்கிட்டு போயிட்டா. உங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கத்து நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல. பஞ்சவர்ணம், தாய்க்கு தாயா இருந்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்த உன்னை பாரு கழுத்துல தள்ளுறதை விட நீ காலம் பூரா கன்னியாவே இருந்துடலாமா? காலம் பூரா கன்னியாவே இருந்துடலாம். எப்படிப்பா? நாத்து விளையிற இடம் ஒண்ணுன்னா அத பறிச்சு நடுற இடம் வேற ஒண்ணுதானே? அதுக்குத்தாமா ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவரும் நானும் சின்ன வயசுல இருந்தே சேர்ந்து பழகணும். உங்க 2 பேரையும் அப்ப சேர்த்து பார்த்து சந்தோஷப்பட்டவன் தாமா. அப்படி சின்ன வயசுல என் நெஞ்சில உருவான அன்பு முளைச்சி செடியாகி பெரிய மரம் ஆயிடுச்சுப்பா. அத வெட்ட சொல்றதை விட தற்கொலை செஞ்சுக்கன்னு சொல்லுங்க, சந்தோஷமா சாகுறேன். அம்மா பஞ்சவர்ணம், அப்படிதான் சொல்லாத. நீ பெருவாழ்வு வாழணும். பெருவாழ்வுங்கிறது கண்ணுல இல்லப்பா, மனசுலதான் இருக்கு. என் கல்யாண விஷயத்துல நான் தெளிவாத்தான் இருக்கேன். எங்களை சேர்த்து வைங்கப்பா. அம்மா, உன் துடிச்சலுக்கு தெய்வம் தாமா துணை நிற்கணும். அப்பா